என்று முடிந்தவரை பொறுமையாக நிலைமையை விளக்கி கூறினார். அவன் பேசி முடித்ததும் கூட்டம் மீண்டும் தங்களுக்குள் முணுமுணுக்கத் தொடங்க இப்போது நாதன் எழுந்து நின்றார். ஹீலிங் ஆர்ட்ஸ் காலேஜை சேர்ந்த நாங்கள் ஏற்கனவே எங்களோட முக்கியமான மெம்பர்ஸையும் போருக்கு தேவையான ஆயுதங்களையும் திரட்ட ஆரம்பிச்சிட்டோம். இந்த போரோட எல்லா நடவடிக்கைகளும் ஹீலிங் ஆர்ட்ஸ் காலேஜுக்கு கீழே தான் நடக்க போகுது. அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா ஹீலிங் ஆர்ட்ஸ் காலேஜ் தான் இந்த போருக்கு தலைமை தாங்க போகுது. உங்கள் யாருக்காவது இதில் ஆட்சேபனை இருக்குதா? தன்னுடைய கம்பீரமான குரலில் கேட்ட நாதன் அந்த கூட்டத்தை பார்வையால் அலசினார். அதை கேட்டு முதலில் ஒருவருக்கொருவர் பார்த்து கொண்ட கூட்டத்தினர் அடுத்த நிமிடமே சத்தமாக தங்களது எதிர்ப்பு குரலை பதிவு செய்ய ஆரம்பித்தனர். அப்படி எங்கள் அமைப்போட முக்கியமான மெம்பர்ஸ் எல்லாம் அனுப்பி வச்சுட்டா இங்கே உங்களுக்குள்ளேயே இருக்கிற எங்களோட மற்ற எதிரிகள் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அட்டாக் பண்ணால் நாங்கள் என்ன பண்ணுறது? ஒருவர் கேட்க மற்ற சிலரும் அதை ஆமோதித்து தலையசைத்தார்கள். பினாக்கள் இன்னும் நம்ம எல்லைக்குள்ளே வரவே இல்லை. அவங்க நம்மளை விட்டு ரொம்ப தூரத்தில் தானே இருக்காங்க. அது கூட நம்ம எல்லாரும் எதுக்காக இவ்வளோ அவசரப்படணும்? இன்னொருவன் கேட்க நாதனுக்கு எதிலாவது போய் முட்டிக்கொள்ளலாம் போல இருந்தது. அந்த கூட்டத்தில் நடக்கும் வாக்குவாதங்களை பார்க்கும் பொழுதே பினாக்களுக்கு எதிராக நடக்கப் போகும் இந்த போரின் முடிவு என்னவாக இருக்கும் என்பது அவருக்கு வெட்ட வெளிச்சமாக தெரிந்தது. அவர் அதற்கு மேல் எதுவும் பேசாமல் அமைதியாக தன்னுடைய இருக்கையில் அமர அவர் மனதில் உள்ளதை படித்தது போல சத்யன் கவலையுடன் அவரை பார்த்தான். வரப்போகும் போரை பற்றி பேசுவதற்காக ஹீலிங் ஆர்ட்ஸ் காலேஜில் நடந்த மீட்டிங் ஒரு முடிவுக்கு வராமல் நீண்டு கொண்டே போனது. அந்த போருக்கு ஹீலிங் ஆர்ட்ஸ் காலேஜ் தலைமை வகிக்கப் போவதாக நாதன் கூற அதிலும் ஒரு சில அமைப்புகளுக்கு விருப்பமில்லாமல் இருந்தது. இன்னும் சிலர் போருக்கான நேரம் வரவில்லை என்று கருதினார்கள். அதையெல்லாம் பார்த்த நாதன் பெருமூச்சு விட்டார். பினாக்களுக்கு எதிரான இந்த போரில் மிக முக்கியமான விஷயம் எல்லோரையும் ஒருங்கிணைப்பதாகும். அவர்கள் அந்த நோக்கத்திற்காகத்தான் ஒன்று கூடினார்கள். ஆனால் அவர்களின் இதயங்கள் பிளவுபட்டு கிடந்தது. இதை எப்படி சரி செய்வதென்று தெரியாமல் குழம்பி போனார் அவர். அதை போன்று சிவகங்கையில் இருந்த கணபதியின் வீட்டில் ஊரின் முக்கியமான ஆட்கள் அனைவரும் ஒன்று கூடியிருந்தார்கள். கணபதி நம்பியார் ஒரு சாய்வான சேரில் கண்களை மூடி அமைதியாக உட்கார்ந்திருந்தார். அவரை ஒருமுறை பார்த்துவிட்டு மெதுவாக எழுந்து நின்ற பாலா தன் முன்னால் இருந்த கூட்டத்தை பார்த்து, இன்னைக்கு நான் உங்க எல்லாரையும் இங்கே வர வச்சதுக்கான முக்கியமான காரணத்தை நீங்க எல்லாரும் ஏற்கனவே கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நம்புறேன். நம்ம ஊர் சென்னை மாதிரி ஒரு பெரிய சிட்டி இல்லை. அதனால அந்த பினாக்களோட முதல் அட்டாக் நாமளா இருக்க மாட்டோம். ஆனால் இங்கேயும் ஹெர்பல் மெடிசன் சம்மந்தப்பட்ட ஆட்கள் இருக்கிறதுனால என்னைக்காவது ஒரு நாள் நம்ம மேலேயும் தாக்குதல் நடத்த வாய்ப்பு இருக்குது. அதுலேயும் முக்கியமாக இங்கே மலைப்பகுதிகளில் நிறைய ரேரான ஹெர்பல்ஸ் கிடைக்கிறதுனால அவங்களோட பார்வை நிச்சயமாக நம்ம மேலே திரும்பும். போர் இன்னும் தொடங்கலைனாலும் நமக்கு பிடிக்கதோ இல்லையோ நாமளும் இதில் ஒரு பார்ட்டாக மாறி இருக்கோம். இப்போ நம்ம எல்லாரோட கவனமும் ஒரே விஷயத்தில் தான் இருக்கணும். அது நம்ம ஊரை மட்டும் இல்லை, இந்த நாட்டையும் பாதுகாக்கணுங்கிறது தான் என்று நீளமாக பேசி முடிக்க ஊரின் முக்கிய தலைவர் ஒருவர், பாலா, நீங்கள் இந்த அளவுக்கு எங்களுக்கு விளக்கி சொல்லணும்னு எந்த அவசியமும் இல்லை. நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் போதும், நாங்கள் கண்டிப்பாக உங்கள் பேச்சை கேட்போம் என்று கூறினார். உடனே அந்த ரூமில் இருந்த மற்றவர்களும் சம்மதத்துடன் தலையை அசைத்தார்கள். பினாக்களின் வருகை அவர்கள் அனைவருக்குமே அச்சுறுத்தலான ஒரு விஷயமாகத்தான் இருந்தது. அப்போது அந்த கூட்டத்தின் பின்னால் இருந்த யாரோ ஒருவர், நாங்கள் பயிற்சி பெற்ற போர் வீரர்கள் இல்லைனாலும் எங்களால் எதிரிகளை எதிர்த்து தைரியமாக போராட முடியும். அதர்மத்துக்கு எதிராக நடக்கிற இந்த போரில் நாங்கள் ஒவ்வொருத்தருமே எங்களால் முடிஞ்ச பங்களிப்பை தருவோம் என்று சத்தமாக கத்த, ஆமாம் தருவோம் என மற்றவர்களும் அதற்கு ஆதரவு தெரிவித்தனர். அப்போது முன் வரிசையில் இருந்த ஒருவர், எங்கள் எல்லாரையும் இவ்வளோ அவசரமாக கூப்பிட்டுருக்கீங்கன்னா உங்கள் மனசில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு திட்டம் இருக்கும், அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா என்று கேட்டார். ஆமாம், நீங்கள் கெஸ் பண்ணது சரிதான். இந்த பிரச்சனை தெரிய வந்ததிலிருந்து நானும் நம்ம மணிவேலும் அதை பற்றி தீவிரமாக யோசித்தோம். நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் பெரிய அமைப்புகள் எதுவும் கிடையாது. எல்லாருமே ஏதாவது ஒரு தொழில் செய்கிறவங்க தான். நம்மள மணிவேல் மாதிரி சண்டை பயிற்சியில் பங்கெடுத்துக்கிட்டாலும் அவங்களோட சக்தி மட்டும் போதாது. அப்படி இருக்கும்போது நாம் எல்லாரும் சேர்ந்தாலும் அவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்த அமைப்பை எதிர்க்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அதனால் நாங்கள் என்ன யோசிக்கிறோன்னா, ஊரில் இருக்கிற குடும்பத்தில் இருந்து யார் அதிக பலசாலியோ அவங்க எல்லாரையும் முதல்ல ஒன்று சேர்க்கணும். அப்புறம் அந்த எல்லாரும் சேர்ந்து ரேடியன்ஸில் இணைஞ்சு பயிற்சி எடுக்க ஆரம்பிப்போம். இப்படி செய்கிறதுனால கொஞ்ச நாளில் எல்லாருமே இப்போ இருக்கிறத விட சக்தி வாய்ந்தவங்களாக மாறி இருப்போம். அப்போ போர்னு ஒன்று வரும்போது நாம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து சண்டை போடுறது இன்னும் கொஞ்சம் சுலபமாக இருக்கும். பாலா தன் மனதில் இருந்ததை பொறுமையாக விளக்கினார். பின்பு அங்கிருந்த ஒவ்வொருவரின் முகத்தையும் பார்த்தவர், இந்த மாதிரி ஏதாவது ஒரு முன்னேற்பாட்டை நாம் செய்யலைன்னா கண்டிப்பாக இந்த சண்டையில் தோற்று போக தான் அதிகமான வாய்ப்பு இருக்குது. அந்த தோல்வியோட விளைவுகளை நாம் மட்டும் இல்லை, நம்மளோட குழந்தைகளும் அனுபவிப்பாங்க. அப்படி ஒரு முடிவை நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா? அந்த பினாக்களோட நோக்கமே இந்த உலகத்தை ஆள்றது தான். அதுக்கான முதல் அடியை தான் இப்போ எடுத்து வச்சுருக்காங்க.
என்று தான் கேள்விப்பட்டதையெல்லாம் கோர்வையாக சொல்ல, அவருக்கு முன்னால் இருந்த கூட்டத்தினர் ஒருவருக்கொருவர் கிசுகிசுக்க ஆரம்பித்தனர். முன் வரிசையில் உட்கார்ந்திருந்த ஒரு அழகான பெண் கையை உயர்த்த பாலா அவளை பேசச் சொல்லி தலையசைத்தார். பாலா சார், நீங்கள் சொல்கிறது ஒரு நல்ல பாயிண்ட் தான். அப்புறம் என்கிட்ட ஒரு மருந்து கம்பெனி இருக்குது, அதில் நிறைய ஹெர்பல் சேர்த்து வச்சுருக்கேன். ரேடியன்ஸில் ஒரு டேலண்டான ஹெர்பலிஸ்ட் இருக்கிறதா கேள்விப்பட்டேன். தேவைப்பட்டா என்கிட்ட இருக்க எல்லா ஹெர்பல்ஸையும் அவங்களுக்கு கொடுக்க தயாராக இருக்கேன். எனக்கு இந்த ஊரும் நாடும் பாதுகாப்பாக இருந்தால் அதுவே போதும். அந்த பெண் சொல்லி முடிக்க அங்கிருந்த எல்லோரும் கைத்தட்டி உற்சாகப்படுத்தினார்கள். அடுத்ததாக எழுந்த இன்னொருவர், என்னோடய ஃபேமிலி அப்புறம் சொந்தக்காரங்க ஃபேமிலி எல்லாத்துலேயும் சேர்த்து 100 பேருக்கு மேலே டவுனுக்கு போய் சண்டை பயிற்சிகள் எடுத்துகிட்டு வராங்க. அது மூலமாக அவங்களோட பலத்தையும் வளர்த்துக்கிறாங்க. அவங்களோட சக்தி ரொம்ப அதிகமாக இல்லைனாலும் எல்லாருமே ரொம்ப தைரியமானவங்க. இந்த நாட்டை பாதுகாக்கிறதுக்காக அவங்களோட உயிரையும் பணயம் வைப்பாங்க என்று கூற கொஞ்ச நேரத்தில் அந்த இடத்தின் சூழலே மாறியது. எல்லோரும் தங்களுடைய போராட்ட குணத்தை காட்ட ஆரம்பித்தார்கள். அதையெல்லாம் பார்த்து திருப்தியாக தலையசைத்த பாலா, அப்படின்னா அந்த பினாக்களை எதிர்க்க நீங்கள் எல்லாரும் ஒரு மனசாக சம்மதிச்சதுனால கூடிய சீக்கிரம் ரேடியன்ஸை காண்டாக்ட் பண்ணி நம்ம போட்டு வச்ச திட்டத்தை செயல்படுத்த ஆரம்பிக்கிறேன் என்று அந்த கூட்டத்திற்கு உறுதி கொடுத்தார். இவர்கள் இங்கே இப்படி முடிவெடுத்தது பற்றி ரேடியன்ஸின் ஹெட் குவார்ட்டர்ஸில் இருந்த ஹரிஷுக்கு தெரியாது. பண்ணுவதானே என்ற கேள்வியாய் அவள் புருவங்களை உயர்த்த ஹரிஷின் முகத்தில் இருந்த புன்னகை விரிந்தது. கண்டிப்பா கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவேன். அது சரி, ஆனால் நான் ஏன் உங்களை நம்பணும்? ஒருவேளை நீங்கள் இன்னும் ஹெர்பலிஸ்ட் சொசைட்டிக்கு ஆதரவாக இருந்துட்டு என்கிட்ட இருக்கிற பவர்ஃபுல் ஃபார்முலாவை வாங்குறதுக்காக இப்படிலாம் நடிக்கிறீங்கன்னு கூட நான் யோசிக்கலாம் இல்லையா? கேட்ட ஹரிஷ் நதியாவின் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தான். ஆனால் அவளுடைய முகத்தில் எந்தவித வித்தியாசமான ரியாக்ஷனும் இல்லை. அவளுடைய உதடுகள் லேசாக துடிக்க, சரி, நான் அந்த மாதிரி எந்த திட்டத்தோடையும் இங்கே வரலங்கிறத எப்படி உனக்கு ப்ரூவ் பண்ணுறது என்று பதில் கேள்வி கேட்டாள். அதை கேட்ட ஹரிஷின் முகத்தில் ஒரு கேலியான சிரிப்பு தோன்றியது. உண்மை சொல்லணும்னா அதை எப்படி நிரூபிக்கிறதுன்னு எனக்கும் தெரியல என்று அவன் சொல்ல நதியாவின் பார்வை அவனை கூறு போட்டது.
அப்படி இந்த அமைப்போட தலைவர் உன்ன மாதிரியே என்னை சந்தேகப்பட்டாருன்னா நான் ஒரு சத்திய பிரமாணம் செஞ்சுக்கிறேன். நான் ஒருவேளை உங்களுக்கு எதிராக ஹெர்பலிஸ்ட் சொசைட்டியோட சேர்ந்து சதி செஞ்சா இது வரைக்கும் நான் கற்றுக்கிட்ட எல்லா விஷயங்களையும் இழக்க தயாராக இருக்கேன். அவள் மெதுவாக சொன்னாலும் ஹரிஷால் இதை மிகவும் தெளிவாக கேட்க முடிந்தது. அதன் பிறகு 2 பேரும் ஒரு சில நிமிடங்கள் அமைதியாக இருக்க கடைசியாக ஹரிஷ் ஒரு நீண்ட பெரு மூச்சை விட்டான். நான் உங்ககிட்ட சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் நதியா மேம், நீங்கள் ஏன் எல்லாத்தையும் இவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கிறீங்க என்று கேட்டான். நதியா அதற்கு பதில் பேசாமல் இருக்க, ரேடியன்ஸில் சேர்ந்தா உங்களுக்கு தேவையான பாதுகாப்பு கிடைக்கும்னு நான் தான் சொன்னேன். அதை நம்பி நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க, அதுவே எனக்கு போதும். ஒரு சிறிய புன்னகையுடன் சொன்ன ஹரிஷ் அதன் பிறகு நதியாவுடன் நிறைய விஷயங்களை பற்றி பேசினார். ஆனால் ஹெர்பலிஸ்ட் சொசைட்டி பற்றி எந்த விஷயத்தையும் அவன் அந்த பேச்சில் கொண்டு வரவில்லை. பேச்சுக்கு இடையில் நதியா அவனை தயக்கத்துடன் பார்க்க, என்கிட்ட ஏதாவது கேட்கணுமா என்று கேட்டான் ஹரிஷ். ஆமாம் என்று தலையை ஆட்டியவள், நான் வந்ததிலிருந்து இந்த அமைப்போட ஹெட் கௌஷிக் ராம்குமாரை பார்க்கல, அதான் அவரை எப்போ பார்க்க முடியும்னு கேட்கலான்னு நினச்சேன். அப்புறம் இங்கே உனக்கு ரொம்ப பெரிய மரியாதை இருக்கும் போல, நீ இந்த அமைப்பில் என்னவா இருக்க? அவ்வளவு நேரம் இருந்த தயக்கத்தை விட்டு நதியா கேட்டு விட்டாள். அதுவா, கௌஷிக் எங்கேயோ வெளிநாட்டுக்கு போயிருக்கிறதா கேள்விப்பட்டேன். அப்புறம் நான் இந்த அமைப்பில் எதுவாகவும் இல்லை. கௌஷிக்கோட ஃப்ரெண்டுங்கிற முறையில் அவன் இல்லாதப்போ இவங்களுக்கு ஒரு கைடு மாதிரி இருக்கேன், அவ்வளவுதான். ஹரிஷ் எந்த தடுமாற்றமும் இல்லாமல் இதை சொல்ல நதியாவும் உண்மை என்றே நம்பினாள். கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திற்கு மேலாக நதியாவுடன் பேசிக்கொண்டு இருந்த ஹரிஷ் ஒரு வழியாக அந்த ரூமை விட்டு வெளியே வந்தான். அதை பார்த்த ஸ்ரீதர் அவனிடம் வேகமாக ஓடி வந்து கேசவன் தங்கியிருந்த ரூமுக்கு அழைத்துச் சென்றான். ரேடியன்ஸ் தலைமையகத்தின் அந்த தனி அறை நள்ளிரவு 1 மணியை தாண்டியும் ஒருவிதமான பதற்றத்துடனேயே இருந்தது. ஜன்னல் வழியே வீசிய குளிர்ந்த காற்று அங்கிருந்த மௌனத்தை இன்னும் அதிகப்படுத்தியது. கேசவன் தனது நாற்காலியில் அமர்ந்து ஹரிஷையே உற்று பார்த்து கொண்டிருந்தார். அவரது கண்களில் தெரிந்த தீர்க்கம் அவர் ஏதோ ஒரு பெரிய உண்மையை சுமந்து வந்திருப்பதை உணர்த்தியது. தயவு செஞ்சு நான் லேட்டாக வந்ததுக்கு என்னை மன்னிக்கணும் கேசவன் சார், இப்போதான் ரேடியன்ஸுக்கு வந்தேன் என்று ஹரிஷ் மரியாதையுடன் நுழைந்தான். கேசவன் சார் மெலிதாக புன்னகைத்து, மன்னிப்பெல்லாம் எதுக்கு ஹரிஷ், உனக்கும் என்ன மாதிரி வயசு இருக்கும்போது தூக்கம் வராமத்தான் முழிச்சிட்ருப்ப என்று கிண்டலாக பதிலளித்தார். ஓ, அப்போ எனக்காக காத்துட்ருக்கீங்கன்னு நான் தப்பாக நினச்சிட்டேன் போல என்று ஹரிஷும் பதிலுக்கு கேலி செய்தான். சிரிப்பு மறைந்து அறைக்குள் மீண்டும் ஒரு தீவிரமான சூழல் நிலவியது. ஹரிஷ் நேரடியாக விஷயத்திற்கு வந்தான். கேசவன் சார், நீங்கள் சும்மா பார்க்க வந்திருக்க மாட்டீங்க, மிரியட்ஸ் பற்றின ஏதாவது நியூஸா? கேசவன் சார் மேஜை மீது ஒரு சிறிய மெமெட்டல் பாக்ஸை வைத்தார். ஹரிஷ், நம்ம சுப்ரீம் கமாண்டர் விக்டர் உனக்காக ஒரு ரகசிய மெமரி சிப் அனுப்பியிருக்கார். இது கௌஷிக் ராம்குமாருக்கு வந்திருக்க வேண்டியது. ஆனால் அவர் இங்கே இல்லாததால் இதை கையாள வேண்டிய பொறுப்பு உனக்குத்தான். ஹரிஷ் அந்த சிப்பை கையில் எடுத்தான். விக்டர் ஏன் லெட்டர் எழுதாமல் ஃபோனில் சொல்லாமல் இவ்வளவு ரகசியமாக இதை அனுப்பணும்? கேசவன் சார் ஹரிஷை ஆழமாக பார்த்து சொன்னார். ஏன்னா உன்னோட ஒவ்வொரு ஃபோன் காலும் மெசேஜும் கண்காணிக்கப்படுது ஹரிஷ். அதை விட முக்கியமான விஷயம், உன்னோட கடந்த காலத்தில் உனக்கே தெரியாத ஒரு ரகசியம் இருக்குது. கேசவன் ஏதோ ஒரு ரகசியத்தை சொல்ல எத்தனைத்த அந்த நொடியில் அறையின் வெப்பநிலை சட்டென குறைந்ததைப் போல ஹரிஷ் உணர்ந்தான். திடீரென சுவரில் இருந்த 80 இன்ச் LED திரை இரத்த சிவப்பு நிறத்தில் மின்னியது. எந்த ஒரு சிக்னலும் இன்றி அது தானாகவே இயங்க ஆரம்பித்தது. திரையில் முதலில் தெரிந்தது கருப்பு நிற புகை மூட்டம். அந்த புகையை விலக்கிக் கொண்டு ஒரு முகம் வெளிப்பட்டது. அது ஒரு மனித முகம் என்பதை விட ஒரு போர்க்களத்தின் வரைபடம் போல இருந்தது. இடது புருவத்திலிருந்து தாடை வரை நீண்டிருந்த அந்த ஆழமான தையல் வடு அவனது கடந்த கால கொடுமைகளை பறைசாற்றியது. அவனது கண்கள் சாதாரணமானவை அல்ல. அவை ஒரு வேட்டை நாயின் தீவிரத்தோடும் எரியும் தணலின் வெம்மையோடும் ஹரிஷை ஊடுருவின. அவன் தான் ருத்ரவீரன், உலக நாடுகளின் உளவுத்துறையாலேயே கண்டுபிடிக்க முடியாத த பிளாக் ஃபேண்டாம் என்ற நிழல் உலக அமைப்பின் சர்வாதிகாரி. ஹலோ ஹரிஷ். இல்லை, சப்ஜெக்ட் 7. அவனது குரல் ஸ்பீக்கர்களிலிருந்து வரவில்லை. அந்த அறையின் சுவர்களிலிருந்தே எதிரொலிப்பதைப் போல ஒருவிதமான பேஸ் சத்தத்துடன் கேட்டது. அந்த சிரிப்பு மேஜை மீது இருந்த தண்ணீர் கிளாஸை லேசாக அதிர வைத்தது. ஹரிஷ் இருக்கையிலிருந்து சட்டென எழுந்து நின்றான். அவனது இதயம் வழக்கத்தை விட வேகமாக துடித்தது. யார் நீ? சப்ஜெக்ட் 7ஆ? என்ன உளர்ற? என் பேர் ஹரிஷ் என்று ஆத்திரத்துடன் கத்தினான். ருத்ரவீரன் ஒரு ஏளனமான புன்னகையை உதிர்த்தான். உளரல ஹரிஷ், நீ மிரியாட்ஸில் ஒரு சாதாரண ஏஜெண்ட்.
ஒரு அனாதைன்னு அவங்க உன்னை நம்ப வச்சிருக்காங்க. ஆனால் உண்மை அது இல்லை. நீ ஒரு பயாலஜிக்கல் மிஷின். ஒரு ரகசிய லேப்ல தேர்ந்தெடுக்கப்பட்ட சிறந்த வீரர்களின் டிஎன்ஏக்களை கொண்டு உருவாக்கப்பட்ட ஒரு ஜெனட்டிக் போர் வீரன் நீ. உன்னோட 7வது வேர்ஷன் தான் இப்போ நீ வாழ்ந்துட்டுருக்கிற இந்த வாழ்க்கை. ஹரிஷின் காதுகளில் அந்த வார்த்தைகள் இடியாக இறங்கின. தான் ஒரு மனிதனே இல்லையா, ஒரு பரிசோதனை கூடத்தின் தயாரிப்பா? அவனது கையில் இருந்த அந்த சிறிய மெமரி சிப் இப்போது கணக்க ஆரம்பித்தது. அந்த மெமரி சிப்பில் உன்னோட ஒரிஜினல் டிஎன்ஏ சீக்வன்ஸ் இருக்குது ஹரிஷ். உன்னை எப்படி இயக்கணும், எப்படி அழிக்கணுங்கிற கில் கோட் அதில் தான் இருக்குது. அதை இப்போவே என்கிட்ட ஒப்படைக்கணும். அதை விட்டுட்டு ரேடியன்ஸ் கூட சேர்ந்து நீ ஹீரோவாக மாற நினச்சா விளைவு மோசமாக இருக்கும். இப்போது ஹரிஷுக்கு சிறிது சந்தேகம் கிளம்பியது. யாரோ ரேடியன்ஸ் அமைப்பை குறிவைத்து அதனை கலைக்க திட்டமிடுகிறார்கள் என்பதை உணர்ந்து கொண்டாள். பிறகு தனது முகத்தில் எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லாமல் அவன் பேசுவதை அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தான். ருத்ரவீரன் இப்போது கேசவன் சாரை பார்த்து தனது பார்வையை திருப்பினான். அவனது உதடுகளில் ஒரு வஞ்சகச் சிரிப்பு அரும்பியது. ஹரிஷ், உனக்கு இன்னும் ஒரு விஷயம் தெரியாது. உன் பக்கத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிற அந்த கேசவன் சார் உன்னை காப்பாற்ற வந்தவர் இல்லைன்னு நீ நினைக்கலாம். ஆனால் உண்மை அதுக்கும் மேலானது. அவர் ஒரு ஸ்லீப்பர் செல்லால் இப்போ கண்காணிக்கப்பட்டுட்டு இருக்கார். நீங்கள் 2 பேரும் இந்த ரூமில் தனியாக இருக்கீங்கன்னு நினப்பா? இல்லை ஹரிஷ், இப்போ இந்த நிமிஷம் உன்னோட ஒவ்வொரு அசைவையும் ஒரு துப்பாக்கி முனை குறிவச்சிட்ருக்கு. திரையில் ருத்ரவீரன் ஒரு பட்டனை அழுத்த ஹரிஷின் அறைக்கு வெளியே இருக்கும் வராண்டாவின் சிசிடிவி காட்சிகள் ஓடின. அங்கே ஒரு கருப்பு நிற உருவம் சுவரோடு சுவராக மறைந்து நின்று அறையின் கதவை நோக்கி தனது அதிநவீன சைலன்சர் துப்பாக்கியை நீட்டியிருந்தது. அந்த உருவம் யாருன்னு தெரியுமா? அவன் பேரு தி ஷேடோ. அவன் மோகன் குடும்பத்து ஆளோ இல்லை பினாக்களோ கிடையாது. அவன் என்னோட நேரடி ஏஜெண்ட். கேசவனை மிரட்டி தான் நான் இங்கே வர வச்சேன். உன்னை உயிரோட எங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கறதுக்காக கேசவனையே பகடை காயா நான் பயன்படுத்திட்டு இருக்கேன். அவர் உனக்கு துரோகம் பண்ணலை ஹரிஷ். ஆனால் அவரோட ஒவ்வொரு மூச்சும் இப்போ என் கையில் தான் இருக்குது. அவர் உனக்கு நண்பனாக இருக்க ஆசைப்படலாம். ஆனால் விதி அவரை உன்னோட மரணத்தின் தூதுவனாக மாற்றிடுச்சு. திரை அணைந்தது. ஹரிஷுக்கு முதுகு தண்டில் ஒரு குளிர்ச்சி பரவியது. அவன் மெதுவாக திரும்பி கேசவன் சாரை பார்த்தான். கேசவனின் கண்கள் கலங்கியிருந்தன. அவரது சட்டைக்கு அடியில் ஒரு சிறிய சிவப்பு நிற லேசர் புள்ளி அசைந்தபடி இருந்தது. யாரோ ஒருவன் ஜன்னலுக்கு வெளியிலிருந்து அவரை துல்லியமாக குறிவைத்திருப்பது ஹரிஷுக்கு புரிந்தது. ஹரிஷ், நான் சொல்ல நினச்சது இதுதான், என்னை மன்னிச்சிடு என்று கேசவன் தழுதழுத்த குரலில் சொன்னார். அறைக்குள்ளிருந்த நிசப்தத்தை உடைத்துக்கொண்டு ஜன்னல் கண்ணாடியின் ஓரத்தில் ஒரு மெல்லிய உரசல் சத்தம் கேட்டது. யாரோ ஒருவன் மிக நெருக்கத்தில் ஜன்னலுக்கு வெளியே தொங்கிக் கொண்டு இவர்களை கண்காணித்து கொண்டிருக்கிறான். ஹரிஷுக்கு புரிந்தது. வேட்டை ஏற்கனவே தொடங்கிவிட்டது. தான் மட்டும் ஆபத்தில் இல்லை, தன்னை தேடி வந்த கேசவனும் ஒரு மரணப்பொறியில் சிக்கியிருக்கிறார். சார், அவன் சொல்றது உண்மையா? அவ யாரு? ஹரிஷின் குரல் கம்மியது. அந்த அறையின் கதவு இப்போது வெளியே இருந்து பூட்டப்படும் சத்தம் கேட்டது. ஹரிஷுக்கு புரிந்தது. அவன் ஒரு மிகப்பெரிய வலையில் சிக்கியிருக்கிறான். அர்ஜுன் வெளியே துப்பாக்கியுடன் காத்து கொண்டிருக்கிறான். உள்ளே கேசவன் ஒரு மர்மமான அமைதியுடன் இருக்கிறார். அவரது கைகள் மெதுவாக தனது கோட் பாக்கெட்டிற்குள் சென்றன. ஹரிஷ், நான் உன்கிட்ட உண்மையை சொல்லணும்னு நினச்சேன். ஆனால் காலம் கடந்துடுச்சு. மீரியட் சொன்ன வெறும் மெஷினாக தான் பார்த்தாங்க. ஆனால் நான் உன்னை ஒரு மகனாக பார்த்தேன். அதனால தான் அந்த சிப்பை உன்கிட்ட கொண்டு வந்தேன். ரேடியன்ஸ் தலைமையகம் என்பது வெளியாட்கள் நுழைய முடியாத ஒரு இரும்பு கோட்டை. ஆனால் அந்த நள்ளிரவில் கட்டிடத்தின் வென்டிலேஷன் டாக்ஸ் வழியாக ஒரு நிழல் சத்தமில்லாமல் நகர்ந்தது. அவன் பெயர் அர்ஜுன். ரேடியன்ஸின் செக்யூரிட்டி சாஃப்ட்வேர் வடிவமைத்த குழுவில் ஒருவனாக இருந்தவன் என்பதால் லேசர் சென்சார்களை எப்போது எப்படி முடக்க வேண்டும் என்பது அவனுக்கு அத்தப்படியாக தெரிந்திருந்தது. மெயின் கண்ட்ரோல் ரூமின் சிக்னல்களை ஜாம் செய்துவிட்டு கேசவனும் ஹரிஷும் பேசிக்கொண்டிருந்த அந்த ரகசிய அறையின் பின்வாசல் வழியாக அவன் உள்ளே நுழைந்தான். திடீரென அறையின் கதவு தானாக திறந்து மூடியது. ஹரிஷும் கேசவனும் திடுக்கிட்டு திரும்பினர். அங்கே கையில் ஒரு அதிநவீன எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பல்ஸ்கன் உடன் அர்ஜுன் நின்று கொண்டிருந்தான். அவனது கண்கள் எப்போதும் இல்லாத ஒரு வஞ்சகத்தோடு மின்னின. அர்ஜுன், நீ எப்படி இங்கே வந்த? செக்யூரிட்டி அலாரம் ஏன் அடிக்கல? ஹரிஷ் அதிர்ச்சியுடன் கத்தினான். அர்ஜுன் கேலியாக சிரித்தான். ஹரிஷ் சார், இந்த ரேடியன்ஸோட செக்யூரிட்டி கோட்ஸை எழுதுனதே நான் தான். என் வீட்டுக்குள்ளே வரதுக்கு எனக்கு எதுக்கு அலாரம்? நான் 1 வருஷமாக இங்கே வேலை செஞ்சதே இந்த ஒரு தருணத்துக்காகத்தான். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஏப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.